அடுத்தது வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்காரு how to do maintenance in production environments in K8s cluster. ஸோ அகெயின் இது வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து நோடு ரோல் அவுட்ஸா இருக்கலாம், லைக் புது ஏஎம்ஐஸ் வச்சு நோடு ரோல் அவுட்ஸா இருக்கலாம், மேக்சிமம் அதுதான் இருக்கும். அப்படி இருந்துச்சுனால் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸை நீங்க லான்ச் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் நோட்ஸை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டே வரலாம். ஏன்னா இந்த மாதிரி கேஎச் மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போகிறது வந்து நோட்ஸ் ஆர் லைக் கேட்டில் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஸோ கேட்டில் நான் சொல்றது வந்து ரீப்ளேசபிள். ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து ஒரு நோடை எடுக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம திருப்பி ஒரு புது நோடை ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன கேட்டா நீங்க வந்து ப்ரொடக்ஷன்ல என்விரான்மெண்ட்ஸ்ல நீங்க 5 நோடு வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு புது 5 நோடு நீங்க லான்ச் பண்ணிட்டு பழைய 5 நோட ரோலிங் அப்டேட்ல நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். ரோலிங் அப்டேட்லயே நீங்க பண்ணலாம். லைக் ஒரு பழைய நோடை எடுத்துட்டு ஒரு புது நோடை போட்டு, அடுத்த ஒரு பழைய நோடை எடுத்துட்டு ஒரு புது நோடை போட்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல இன்ஸ்டன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபீச்சர். அதை வந்து நீங்க வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல தாராளமா பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு டவுன் டைம்ன்றது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வேணா நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகே.